18 இயர்ஸ் கழித்து சார் கூட ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி அத்தனை வருஷம் வந்து சுரேஷ் சந்திரா சாரோட ரிங்டோன் வந்து கனவெல்லாம் பழிக்குது தான் இருக்கும். ஸோ அவர் சொல்லுவார், என் ரிங்டோன் வச்சது கடைசியாக பலன் கிடச்சிச்சுப்பா அப்படின்னாரு. ஸோ அதுவும் இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் வந்து அசோசியேட் ஆகி அது வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டை நோக்கி போயிட்டு இருக்குன்ற போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், பயங்கர சந்தோஷமாக இருக்குது. அடிக்கடி வந்து இது சொல்லியே ஆகணும், அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. பிகாஸ் ஒவ்வொரு படத்துலையும் இப்படி வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு. மேன் வித் தட் கோல்டன் டச் அப்படிங்கிறது தான், தொட்டா தங்கமாக தான் ஆகுது அப்படிங்கிற மாதிரி. அண்ட் இது வந்து இவரே வந்து சொல்லியிருக்காரு, சுரேஷ் சாருக்கு கால் பண்ணும்போதெல்லாம் வந்து அந்த கனவெல்லாம் பழிக்குதே அப்படிங்கிற ஒரு பாட்டு தான் வந்து வரும். கிட்டத்தட்ட 15-18 வருஷம் ஆயாச்சு. ஸோ இப்போ உங்கள் கனவு திரும்பவும் வந்து பழிச்சாச்சு இல்லையா? ஸோ இட் இஸ் சச் அ பியூட்டிஃபுல் அசோசியேஷன் வித் அஜித் சார். அண்ட் எலிவேஷன்னா அதோட பீக் என்ன, அதோட மாஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஜிவியூவில் காமிச்சிட்டீங்க. த மியூசிக் டைரக்டர் வி ஆல் லவ் ஜிவி பிரகாஷ் அவர்களே மேடைக்கு அழைக்கிறோம். ப்ளீஸ் ஜாயின் அஸ் ஆன் ஸ்டேஜ். அனைவருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல அஜித் சாருக்கு நன்றி சொல்லணும். 18 இயர்ஸ் கழித்து சார் கூட ஒர்க் பண்ணுற ஒரு சான்ஸ் கிடச்சிது. அதே மாதிரி அத்தனை வருஷம் வந்து சுரேஷ் சந்திரா சாரோட ரிங்டோன் வந்து கனவெல்லாம் பழிக்குது தான் இருக்கும். ஸோ அவர் சொல்லுவார், என் ரிங்டோன் வச்சது கடைசியாக பலன் கிடச்சிச்சுப்பா அப்படின்னாரு. ஸோ அதுவும் இப்படி ஒரு பிளாக் பஸ்டர் படத்தில் வந்து அசோசியேட் ஆகி அது வந்து ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்டை நோக்கி போயிட்டு இருக்குன்ற போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், பயங்கர சந்தோஷமாக இருக்குது. ஆல் தேங்க்ஸ் டு அஜித் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆதிக் இல்லைன்னா இது நடந்திருக்காது. ஆதிக்கோட வந்து இது எனக்கு ஒரு ஹேட்ரிக்கு. த்ரிஷா, நயன்தாரா, மார்க் ஆண்டனி, குட் பேட் அக்லி. ஸோ 3 படமாக ஒரு காம்பினேஷன், டைரக்டர் கம்போசர் காம்பினேஷனாக ஒரு 3மே பிளாக் பஸ்டர் ஃபிலிம்ஸு, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பயங்கர ஹாப்பியான படங்கள். ஸோ தேங்க்ஸ் ஆதிக். ஏதோ ஒரு டெஸ்டினி 2013லேருந்து அவரோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு ஒரு 13 வருஷம் வந்து சேர்ந்து பயணிச்சிட்ருக்கோம். ஸோ கங்க்ராட்ஸ் டு யூ, யுவர் ஃபாதர், யுவர் ஃபேமிலி அண்ட் எப்படி சொல்கிறது, தேங்க்யூ. அதுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் ரவி சார், நவீன் சார், உங்கள் ஃபஸ்ட்டு படம் சென்டிமெண்ட்டாக ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஆகிடுச்சு. ஏன்னா தெலுங்குல ஸ்ரீமந்த்ரு பெரிய பிளாக் பஸ்டர், இப்போ தமிழ்லேயும் ஒரு பிளாக் பஸ்டர். ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய என்ட்ரி வித் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஸ்டார்ஸ் இன் சவுத். So a great entry for you. Best wishes to you, sir. And thanks to all the team. என்னோட மியூசிஷியன்ஸ் ஸ்பெசிஃபிக்காக என்னுடைய சவுண்ட் இன்ஜினியர் ஜோசன், என்னோட மியூசிக் ப்ரொடியூசர் ஜோசன், அப்புறம் என்னோட ப்ரோக்ராமர்ஸ் எல்லாருக்குமே, லிரிக்ஸ் ரைட்டர்ஸ், சிங்கர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ். பிகாஸ் இது என்னோட ஒர்க் ஒண்டி இல்லை, இது எனக்கு ஒரு பெரிய டீமே இருக்கிறாங்க. ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 50-60 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் சினிமாட்டோகிராஃபர் அபிநந்தன் நன்றி, எடிட்டர் விஜய், ஆர்ட் டைரக்டர், அப்புறம் நம்ம கல்யாண் சார், தேங்க்ஸ் சார், அசார், தேங்க்யூ. அப்புறம் ஆதிக்கோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஹரிஷ் அண்ட் தட் ஹோல் டீம், அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ். அப்புறம் ஆல் தி ஆக்டர்ஸ் ஹியர் ஹூ டன் ரியலி வெல், தேங்க்யூ ஆல். பிரசன்னா சார், பிரியா, அர்ஜுன், and then all the actors here, and thank you all. And audience-க்கு ஒரு பெரிய நன்றி. இந்த படம் இவ்வளோ பெரிய ஹிட் ஆகிருக்கு, இவ்வளோ பெரிய கலெக்ஷன்ஸ் இந்தியாவில் ஒன்று இல்லை, மலேசியாவில் வந்து ரெக்கார்ட் நம்பர்ஸ் பண்ணிகிட்ருக்கு, ஸ்ரீலங்காவில் சூப்பராக பண்ணிகிட்ருக்கு, எல்லா இடத்துலையுமே சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ தேங்க்ஸ் டு தி ஆடியன்ஸ் ஃபார் மேக்கிங் திஸ் ஃபிலிம் அ பிளாக் பஸ்டர். தேங்க்யூ. வணக்கம். முதல்ல எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாவுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அர்ஜுன் தாஸ் நாயக்கெல்லாம் கேட்டு நம்ம வயசாக கேட்கணும்னா குடும்பத்தா இல்லை. 28 வருஷத்துக்கு முன்னாடி அஜித் சார் கூட நான் ஒரு குரூப் டான்ஸரா அவளோட வேலை படத்தில் ஆடி இருப்பேன். அதுக்கப்புறம் நம்ம ஆதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க, குட் பேட் அக்லி. தேங்க்யூ டார்லிங். இந்த வாய்ப்பு கொடுத்த ஆதிக்கு அப்பா எங்க ஃபாதர் தலை இல்லாமல் இருக்க மாட்டீங்க அங்கிள். தேங்க்யூ வெரி மச். ஹரீஷ் ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச். ஏன்னா இது வந்து பெரிய ட்ரீம் தான். நம்ம ஒரு 4-5 படத்தில் நடிப்போம், ஆனால் இந்த பெரிய படத்தில் நடிக்கும்போது ஒரு ரீச் கிடைக்குது, பயங்கரங்க மிராக்கள் தான். தியேட்டர்லாம் மிரண்டு போயிட்டேன் நான். ஒரு 2 சீன் தான் வந்தேன், பயங்கர கிளாப். தேங்க்யூ ஆதி. என்ன பிரச்சனை சார், முடிவு வைத்தீங்க, பார்த்து எடுக்கணும்வா, கைட்டு வைப்போம்ல, தயவு செஞ்சு முடிவு எடுத்துருங்க.
எல்லாருக்கும் நன்றி. ஜிவி டார்லிங் சூப்பர். நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஆனால் இந்த மாதிரி எல்லாம் ஆர்ஆர் பண்ண நான் லைஃப்பில் எதிர்பார்க்கவே இல்லை. கொளுத்தி விட்டேன் தேட்டரில். நான் ஆதி கூட வந்து ஃபஸ்ட்டு படத்துலேருந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம்ல டார்லிங், த்ரிஷாவில் நயன்தாரா, அதுலேயே என்னை நடிக்க கூப்பிட்டாங்க. பட் என்னால் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கண்டினியூவாக மார்க் ஆண்டனி, இந்த படம், அடுத்த படமும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ கல்யாண் சார். உங்களை மிஸ் பண்ணிட்டேன் சார். நான் ஃபஸ்ட்டு டே 2 ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருந்தேன் சார் உங்களுக்காக கூப்பிடுங்க. ஏன்னா அது 28 வருஷம் கனவு அவர் கூட பின்னாடி ஆடினது. சரி, அடுத்ததில் பார்த்துடலாம் கண்டிப்பாக. தேங்க்யூ எல்லாருக்குமே தேங்க்யூ. அர்ஜுன்தா சார் தலையை ஓட விட்டீங்களே எப்படி, இன்னும் குவைட்டான இப்படி கை காமிச்சா. எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் சார் உங்களுது, சூப்பராக இருந்தது. என் தலைவன் கூட போட்டி போட்டு நடிச்சிருக்கீங்க, செம்ம மேட்ரு. தேங்க்யூ வெரி மச். எல்லாருக்கும் நன்றி. சுரேஷ் சந்திரா சார் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். என்ன பண்ணோம்? டான்ஸா? ஐயோ வேணாம் வேணாம். நான் ஆடணும்னா பிரியா மேடம் ஆடணும், அர்ஜுன் தாத்தா ஆடணும், எல்லாரும் ஆடணும். புரியுதா? பாட்டியில் வேணா ஆடலாம்.